சமீப காலத்தில் ஒரு தொழில் தொடங்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய லஞ்சங்கள் கேட்டாங்க. சரி, இதுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக தொழில் தொடங்கிறதுக்கு முன்னாடி நிறைய அரசாங்க அலுவலகம் போகும்போது லஞ்சம் இல்லாத எந்த வேலையும் ஆகாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். அதை மக்களுக்கு விழிப்புணர்வாக கொண்டு வரணும், மக்களும் தெரிஞ்சுக்கணும், இன்னைக்கு யதார்த்த சூழ்நிலையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இது வந்து ரகசிய வீடியோவாக எடுத்தேன். ஆட்டோவுக்கு பண்ணிடுறேன், நீங்கள் கொடுத்துருங்க. எவ்வளோ? இல்லை, ஒரு 500 கொடுத்துருக்கேன். சரி 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 நம்பர் ஆன்லைன்ல நான் ஃபோன் பண்ணிடுறேன். சரி. ஏறக்குறைய ஒரு 15 அதிகாரிகளுக்கு 500, 200, 1000, 2000, 3000 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபா அளவுக்கு 5 டிபார்ட்மெண்ட்டுக்கும் லஞ்சம் கொடுத்துருக்கேன் நான். ரெடி சரி. இந்த கம்பத்தை இறக்கி விட்டுருவோம். வர்ற லாரியும் என்ன பண்ணுதுன்னா என்ன பண்றாங்கன்னா ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க டிரைவர். சரி, காசே கொடுத்தாலும் கிட்டத்தட்ட 2 விதமா இருக்கும்போது இன்னைக்கு காலகட்டத்தில் தொழில் தொடங்கணும்னா சராசரியா 5% 10% லஞ்சத்துக்காகவே எடுத்து வைக்க வேண்டிய சூழ்நிலை. இன்னைக்கு லஞ்சம் இல்லாம எந்த தொழிலுமே யாருமே தொடங்க முடியாது. இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட கருப்பு பணங்கள் நிறைய இடத்துல போய் சேருது. தொழிலதிபரும் கருப்பு பணமா மாத்துறாங்க, அரசாங்க ஊழியர்களும் கருப்பு பணமா மாத்துறாங்க. சரி, எங்க சார் அரசாங்கம் சொல்றத மக்கள்கிட்ட தெரியல சார். நமக்கு புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறோம், என்ன எங்க தெரியல. அது எப்படியாலும் கொடுப்பாங்க, இல்லைன்னு கொடுப்பாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு தான், நீங்கள் வந்து எவ்வளோ கொடுக்கணும் வந்து டைம் கிடையாது, இந்த வருஷத்தில் கிடையாது. அது இயற்கைகள்லாம் சுற்றலாம் நாங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. நான் அப்படியெல்லாம் ஒன்றும் சில பக்கம் வாங்கிக்கிறேன். அது வந்து பெரும்பாலான அதிகாரி 180% அதிகாரிகள் நான் போன அத்தனை டிபார்ட்மெண்ட்லயும் எந்த இடத்துலயுமே அவங்க லஞ்சம் கேட்கறோங்கிற சிறு குற்ற உணர்வும் கூச்சமும் இல்லாம நேரடியாவே கேட்டாங்க. ஃபார்மாலிட்டிஸ், ஆபீஸ் எக்ஸ்பென்ஸ் பண்ணோம், இந்த மாதிரி நேரடியாவே அவங்க கேட்டு வாங்கிட்டாங்க.